நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். ஆமாங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்ற மாதிரி நீங்கள் உப்பாய் இருப்பீர்கள். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் நன்மை கண்டிப்பாக கிரியை செய்யும். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். எப்பேற்பட்ட மனிதர்கள் இருளில் நடந்தாலும், எப்பேற்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை இருளில் இருந்தாலும், நீங்க அவங்க கிட்ட பேசும்போது கண்டிப்பா அவங்கள் பிரகாசத்துக்குள்ள போவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிறைந்திருக்கும். அதனால தாங்க நான் சொல்றேன், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். அப்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தாரு. அவருடைய பிள்ளைகளை நீயும் அப்படிதான் இருப்பீங்க. ஆமாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நீங்கள் தலைமுறை தோறும் இருப்பீர்கள். God bless you.